எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போறோம். ஸோ மொத்தம் ஒரு 4 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னாக்கா ஒரு மேக்னெட்டினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டினியூஸாகவும் க்ளோஸ்டு கர்வாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இது நார்த் போல் வச்சுக்கலாம், இது என்னது சவுத் போலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த இடத்துல மேக்னெட்டிக் லைன்ஸ் எங்கே ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னாக்கா நார்த் போல் ஆரிஜினேட் ஆகும். எங்கே முடியுது அப்படின்னாக்கா சவுத் போல்ல வந்து முடியும். சரிங்களா? அடுத்தது இது வெளியில மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த வெளியில பார்த்தீங்கன்னாக்கா நார்த் போல் இருந்து சவுத் போல் வருது இல்லையா? இன்சைட் த மேக்னெட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா which shows the direction is from south to north. பாருங்க, நார்த்ல ஆரம்பிச்சு இப்படி வந்து மறுபடியும் என்ன ஆகுது, சவுத்ல இருந்து மறுபடியும் நார்த் போயிடுது. இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னாக்கா which forms continuous and closed loop தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்றாங்க. மேக்னெட்டிக் வெளியில மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல். இன்சைட் தி மேக்னெட் பார்த்தோம்னாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ஃப்ரம் சவுத் டு நார்த். ஸோ கண்டினியூஸாகவும் க்ளோஸ்டு கர்வாகவும் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு, க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லியாச்சா. சப்போஸ் இது நார்த் போல் இது சவுத் போல்னா இந்த மாதிரி தானே நமக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நார்த் போல் சொல்லியாச்சு. கவனிங்க, இந்த கர்வ்டு நேச்சர்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஒவ்வொரு பாயிண்ட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இது நார்த் போல் இது சவுத் போல் சொல்லியாச்சு. அப்போ கர்வ்டா இருக்கும் பொழுது ஒவ்வொரு டைரக்ஷன் மேக்னெட்டிக் டைரக்ஷன் என்ன ஆகும், மாறும். அந்த விதத்துல சப்போஸ் எனக்கு நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எனக்கு தெரியும் அப்படின்னாக்கா நான் எந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் கண்டுபிடிக்கணுமோ அந்த பாயிண்ட்க்கு நான் என்ன பண்ணணும், I have to draw tangent line. ஸோ இந்த பாயிண்ட்க்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த டேஞ்சன்ட் லைனோட டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை எப்படி சொல்லியிருக்கோம், எந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வேணுமோ அந்த பாயிண்ட்க்கு ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சோம்னா அந்த டேஞ்சன்ட் லைனுடைய டைரக்ஷன் தான் இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன். சப்போஸ் இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வேணும்னாக்கா இந்த பாயிண்ட்க்கு என்ன பண்ணணும், we have to draw magnetic tangent line. The tangent line which gives the direction of magnetic field at that point. எந்த பாயிண்ட்க்கு நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வேணுமோ அந்த பாயிண்ட்க்கு என்ன பண்ணணும், ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சோம்னா அந்த டேஞ்சன்ட் லைன் தான் அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை கொடுக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஒன்னோட ஒன்று என்ன செய்யாது, இன்டர்செக்ட் ஆகாது. இது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே சிமிலர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே இங்கேயும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அங்கே எலக்ட்ரிக் லைன்ஸ் என்ன ஆகாது, ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்னோட ஒன்று என்ன பண்றது கிடையாது, இன்டர்செக்ட் ஆகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இது நார்த் போல் இது சவுத் போல், இது சவுத் போல் இது நார்த் போல்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னாக்கா இங்க ஆரம்பிச்சு இப்படி வருது இல்லையா, இப்படி பாத்தீங்கன்னாக்கா ஸோ இந்த இடத்துல மேக்னெட்டிக் லைன்ஸ் ஒன்று என்ன செய்ய கிடையாது, ஒன்னோட ஒன்று எதுவுமே இன்டர்செக்ட் ஆகல, இன்டர்செக்ட் ஆகாம தான் இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ மேக்னெட்டிக் லைன்ஸ் என்ன பண்ணாது, ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகாது. அப்படின்னாக்கா ஒருவேளை இந்த மாதிரி மேக்னெட்டிக் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆச்சுனாக்கா என்ன ஆகும், யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு காம்பஸ் பாக்ஸ் கொண்டு வந்து இந்த பாயிண்ட்ல நம்ம பிளேஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணோம்னா அந்த காம்பஸ் பாக்ஸ்ல மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். மேக்னெட்டிக் நீடில் ஒரு நேரத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் தான் இண்டிகேட் பண்ண முடியும். இப்போ ஒரே நேரத்துல இந்த இடத்துல ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மேக்னெட்டிக் நீடில் ஒரே நேரத்துல எப்படி ரெண்டு டைரக்ஷனை காட்ட முடியும், அது ப்ராக்டிகலா பாசிபிள் இல்லை. ஸோ மேக்னெட்டிக் லைன்ஸ் என்ன பண்றது கிடையாது, இன்டர்செக்ட் ஆகாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சப்போஸ் இந்த இடத்துல நார்த் போல் இருந்துச்சுனாலும் கூட நமக்கு என்ன ஆகாது, மேக்னெட்டிக் லைன்ஸ் உன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகாது. இதே போல நம்ம சவுத் போல் வச்சிருந்தாலும் என்ன ஆகாது அப்படின்னாக்கா மேக்னெட்டிக் லைன்ஸ் உன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டியா சொல்லக்கூடியது அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ்னோட எண்ணிக்கையை பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு மேக்னெட் இருக்கு, நார்த் சவுத் வச்சுக்கோ, இதுவும் நார்த் சவுத். இந்த மேக்னெட்டுக்கு என்ன பண்றோம் அப்படின்னாக்கா மேக்னெட்டிக் லைன்ஸ் வரைகிறோம். இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் பாருங்க, இங்க மேக்னெட்டிக் லைன்ஸ் குறைவா வரைஞ்சிருக்கும், இங்க மேக்னெட்டிக் லைன்ஸ் அதிகமா இருக்கு, இங்க மேக்னெட்டிக் லைன்ஸ் எப்படி இருக்கு, குறைவா இருக்கு. இந்த மேக்னெட்டிக் லைன்ஸோட எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லலாம். இந்த மேக்னெட்டுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமா இருக்கு,
இந்த மேக்னெட்டுடைய மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் strength of the magnetic field is directly proportional to what it is, number of magnetic lines of force சொல்லலாம். That means the magnitude of magnetic field, strength of the magnetic field is proportional to number of magnetic lines. Number of lines அதிகமா இருந்துச்சுன்னா strength of the magnetic field எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். Thank you.